உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் செவ்வாய் சனி 2 கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். செவ்வாய் ஒரு ஆண் கிரகம். ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு போன்றோரில் செவ்வாய்தான் பலமிக்கவர். ஜாதகருக்கு தைரியத்தையும் பராக்கிரமத்தையும் தருவார். செவ்வாய் தன் ஆட்சி வீடுகளான மேசம், விருச்சிகத்தில் அமர்ந்தால் ஜாதகருக்கு அசையா சொத்துக்களை தருவார். பலமிக்கவராக மாற்றுவார். முன்கோபக்காரராக மாற்றுவார். அதேபோல் மகர, கும்ப ராசிகளில் சனி ஆட்சி பெறுவார். சுக்கிரனின் துலாம் வீட்டில் உச்சமாவார். இப்படி அமைந்த சனியும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை வழங்குவார். பொதுவாக உச்சம் பெற்ற சனி ஜாதகரை தைரியசாலியாக மாற்றுவார், செல்வத்தை வழங்குவார், ஜாதகனுக்கு கீழே வேலை செய்யும் வேலையாட்களை கொடுப்பார், வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவார். நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு முதலாளியாக ஜாதகரை மாற்றுவார். சில ஜாதகத்தில் சனி 4, 10 போன்ற இடங்களில் அமர்ந்தால் ஜாதகருக்கு வெளிநாடு செல்லும் யோகத்தை தருவார். பொதுவாக சனி 10ஆம் வீட்டில் அமரப்பெற்ற ஜாதகர்கள் நிறைய நிலப்புலன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். பல பேரை வைத்து வேலை வாங்கும் ஒரு முதலாளியாக இருப்பார்கள். சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள். செவ்வாயின் மேச வீட்டில் சனி அமர்ந்தால் நீசமாகி விடுவார். அதேபோல் சனியின் மகர வீட்டில் செவ்வாய் அமர்ந்தால் உச்சம் பெறுவார். பொதுவாக சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட குணநலன்களை உடையவர்கள். இருவரும் ஒரு ராசியில் இணையவோ ஒருவரை மற்றவர் பார்ப்பதோ நல்லதல்ல என்றே ஜோதிட நூல்கள் கூறுகிறது. சனி 3, 7, 10 என்ற பார்வை உடையவர். செவ்வாய் 4, 7, 8 என்ற பார்வை உடையவர். இருவரும் ஒருவருக்கொருவர் சமசப்தமமாக, அதாவது தன் 7ஆம் பார்வையால் பார்ப்பது நல்லதல்ல. அப்படிப்பட்ட அமைப்பை கொண்ட ஜாதகர்கள் கொடூர குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்தவருக்கு துன்பத்தை விளைவிப்பது, அதன் மூலம் இன்பம் காண்பது போன்ற தீய குணநலன்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு பெண்ணுக்கு மேற்கண்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அவள் கணவனை வெறுக்கக்கூடியவளாகவும் மாமனார், மாமியார் போன்றோரை இகழக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே ஒரு ஆணுக்கு மேற்கண்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அவன் தன் மனைவியிடம், மாமனார், மாமியாரிடம், பெற்றோரிடம் நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார். அவர்களுக்கு பல்வேறு இடையூறுகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு முதலாளியின் ஜாதகத்தில் மேற்கண்ட அமைப்பு இருந்தால் தனக்கு கீழே வேலை செய்யும் தொழிலாளிகளை காரணமில்லாமல் வேலையை விட்டு அனுப்புவது, அவர்களுக்கு தொந்தரவு தருவது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுவார்கள். மேற்கண்ட அமைப்பில் சனியும் செவ்வாயும் பார்த்து கொள்ளும்போது குரு தன் விசேஷ பார்வையான 5, 9ஆம் பார்வையால் சனியையோ செவ்வாயையோ பார்த்தால் தீய பலன்கள் பெருமளவு குறைந்து நன்மையான பலன்கள் தான் நடைபெறும். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகும். இந்த 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டால் ஜாதகருக்கு ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தும். விபத்துகள், பெரிய அறுவை சிகிச்சை செய்தல் போன்ற தீய பலன்களை தரும். சனி வாத நோயை ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். எனவே பொதுவாக சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது, ஒன்றாக இணைவது போன்றவை தீய பலன்களைத்தான் ஏற்படுத்தும். ஜாதகரின் செல்வ வசதிகளை கெடுக்கும். ஜாதகரை கெட்டவனாக்கி அதன் மூலம் சமூகத்தில் ஜாதகருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.